அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமறை பறைசாற்றுகிறது, எவரேனும் கண்ணியத்தை விரும்பினால் கண்ணியம் முழுவதும் அல்லாஹ்வுக்கே உரியதாகும் என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அவனை நோக்கி உயர்ந்து செல்வது தூய்மையான சொல் மட்டுமே, இன்னும் நற்செயல் அதனை மேலே உயர்த்துகின்றது. திருக்குர்ஆன் 35:10. இரவின் காரூரில் குகைக்குள் சிக்கிய 3 நபர்கள் தொடர்பான சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சம்பவம் இதுவே. 3 நபர்கள் ஒரு குகையில் இரவில் தங்கினார்கள். இறை நாட்டப்படி ஒரு பெரும் பாறை சரிந்து உருண்டோடி வந்து குகை வாசலை அடைத்துக் கொண்டது. அந்த கனத்த பாறையை அகற்றுவது அம்மூவரால் இயலாத காரியம். பரஸ்பரம் ஆலோசித்த பின்னர் அம்மூவரும் தூய உள்ளத்துடன் தாங்கள் செய்த நல்லறத்தின் துணை கொண்டு பிரார்த்திப்பது என முடிவு செய்தனர். அவ்வாறு பிரார்த்தித்தால் இறைவன் அதனை ஏற்றுக்கொள்வான், மேலும் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை கிடைத்துவிடும் என்று நம்பினார்கள். அதனைத் தொடர்ந்து ஒருவர் பிரார்த்தித்தார், நான் ஆடு மேய்ப்பவனாகவும் அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்பவனாகவும் இருந்தேன். மாலையில் ஆடுகளை திரும்ப ஓட்டி வந்த பின் முதலில் முதியோரான என்னுடைய பெற்றோருக்கு பால் கொடுப்பது எனக்கு வழக்கமாக இருந்தது. பிறகுதான் என்னுடைய குழந்தைகளுக்கு பால் அருந்த கொடுப்பேன். இது என் அன்றாட வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் நான் தாமதமாக வீட்டிற்கு திரும்பி வந்தேன். என்னுடைய பெற்றோர் உறங்கிவிட்டிருந்தனர். குழந்தைகள் பசியோடு காத்திருந்து விழித்திருந்தனர். ஆனால் பெற்றோருக்கு முன்னதாகவே குழந்தைகளுக்கு பால் புகட்ட நான் விரும்பவில்லை. அதே நேரத்தில் பெற்றோரை விழித்தெழச் செய்யவும் என் மனம் ஒப்பவில்லை. எனவே பெற்றோரின் தலைமாட்டில் பால் நிரம்பிய பாத்திரத்துடன் காத்திருக்க துவங்கினேன். என் குழந்தைகளோ என் காலை பின்னிக்கொண்டு பசியால் அழுது கொண்டிருந்தனர். அதிகாலை பொழுது வரை இதே நிலையில் நின்றிருந்தேன். இறைவா, இந்த செயலை உன் திருப்பொருத்தத்தை நாடியே நான் செய்திருந்தேன். எனவே அந்த நற்செயலின் பாக்கியமாக இந்த குகை வாசலை மூடியிருக்கும் பாறையை அகற்றுவாயாக. குகையை அடைத்திருந்த பாறை சற்று நகர்ந்தது. வானம் கொஞ்சம் தென்பட்டது. 2வது நபர் பிரார்த்தித்தார், நான் சில பணியாட்களை ஒரு வேலையில் அமர்த்தினேன். பிறகு அனைவருக்கும் ஊதியம் வழங்கினேன். ஒருவர் மட்டும் தம் கூலியை பெறாமல் சென்று விட்டார். சிறிது காலம் கழித்து தம் கூலித் தொகையை பெற அந்த பணியாள் திரும்ப வந்தார். நான் அவரிடம், இந்த ஆடுகள், மாடுகள், வேலையாட்கள் ஆகியவற்றை எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறினேன். அதற்கு அவர், என்னை கேலி செய்யாதீர்கள் என்று கூறினார். நான் கேலி செய்யவில்லை. நிஜமாகவே இந்த பொருட்கள் அனைத்தும் உம்முடையதுதான். நீர் விட்டு சென்ற உம்முடைய ஊதியத்தை தொழில்களில் முதலீடு செய்தேன். இறையருளால் அது பழகி பெருகியது. நீங்கள் காணும் இச்செல்வங்கள் எல்லாம் அந்த தொகையை கொண்டுதான் கிடைத்தன. இப்பொருட்கள் அனைத்தும் உமக்கு சொந்தமானவை. எனவே எவ்வித தயக்கமும் இன்றி அனைத்தையும் எடுத்துச் செல்லுங்கள் என்றேன். அவர் அவ்வாறே அனைத்து பொருட்களையும் எடுத்து சென்று விட்டார். இறைவா, நான் அந்த நற்செயலை உன்னுடைய திருப்தியை நாடியே செய்தேன். இறைவா, அந்த நற்செயலை கொண்டு குகையை அடைத்துக் கொண்டிருக்கும் இந்த பாறையை அகற்றுவாயாக. அல்லாஹுவின் கருணையால் பாறை இன்னும் சற்று நகர்ந்து விலகியது. 3வது நபர் பிரார்த்தனை செய்தார், என் தந்தையின் சகோதரியின் மகளொருத்தி இருந்தாள். அவள் மீது நான் ஆசை கொண்டிருந்தேன். அவள் என்னிடம் பணம் கேட்டு வந்தாள். அவள் கேட்ட தொகையை கொடுத்த பின்னர் அதற்கு பகரமாக அவளிடம் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள விரும்பி அவள் அருகில் அமர்ந்தேன். அப்போது அந்த பெண், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்வீராக, இந்த தீமையை விட்டு விலகி விடுவீராக என்று சொன்னாள். நான் உடனடியாக அவளை விட்டு எழுந்து நின்றேன். அவளிடம் கொடுத்த பணத்தை திரும்ப வாங்காமல் அவளிடமே வழங்கிவிட்டேன். இறைவா, நான் இந்த நற்செயலை உனது திருப்பொருத்தத்தை நாடியே செய்தேன் என்பதை நீ அறிவாய். இறைவா, அந்த நற்செயலில் நீ ஏற்படுத்திய பாக்கியத்தை கொண்டு குகை வாசலில் உள்ள பாறையை அகற்றுவாயாக. பாறை மேலும் விலகியது. இதனால் அந்த மூவரும் அத்துன்பத்திலிருந்து மீண்டும் வெளியே வந்தார்கள். நன்மைகளுக்காக பிரார்த்தியுங்கள். அத்துடன் தம் வாழ்வை இறை வழிகாட்டுதலுக்கேற்ப செம்மைப்படுத்துவதிலும் அழகுபடுத்துவதிலும் முழு முயற்சி மேற்கொள்ளுங்கள். பாவம், ஹராம், தடுக்கப்பட்டவை ஆகியவற்றிலிருந்து முழுமையாக விலகி இருங்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நேர்வழி பெறாமல் இறையச்சத்தை பேணி நடந்து கொள்ளுங்கள். ஹராம் தடுக்கப்பட்டவற்றை உண்டு பருகி ஹராமான தடுக்கப்பட்டவற்றிலிருந்து ஆடைகளை அணிந்து
கொண்டு அச்சமின்றி ஹராம் தடுக்கப்பட்ட பொருளை கொண்டு தம் உடலை வளர்ப்பவர் தம் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என விரும்பினால் இது பெரும் அறிவீனமும் தகாத செயலுமாகும். துஆ பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக செய்வதற்கு மனிதன் சொல் செயல் ஆகியவையும் இறைநெறியின் வழிகாட்டுதற்கேற்ப அமைய வேண்டியது அவசியமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தூய்மையானவன், அவன் தூய வருவாய் ஈட்டுவோரின் பிரார்த்தனையைத்தான் ஏற்றுக்கொள்வான், அங்கீகரிக்கின்றான். இறை தூதர்களை தூய வருவாயின் மூலமே உண்ணுமாறு பணித்தது போன்றே இறை நம்பிக்கையாளர்களுக்கும் கட்டளை இடுகின்றான். இறை நம்பிக்கையாளர்களை நோக்கி இறைவன் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வுக்கு மட்டுமே பணிந்து வாழ்வர்களாயிருப்பின் நாம் உங்களுக்கு அளித்திருக்கும் தூய்மையானவற்றை தாராளமாக புசியுங்கள். திருக்குர்ஆன் 2:172. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட தூரத்தை கடந்து புனித பயணம் செய்யும் மனிதனை பற்றி இவ்வாறு வர்ணித்து கூறினார்கள். புழுதி படிந்த தலையுடன் அந்த மனிதன் தன் இரு கைகளையும் வானத்தின்பால் உயர்த்தி என் இறைவனே என்று பிரார்த்திக்கின்றான். அவனுடைய உணவும் பானமும் ஹராமான வழியில் ஈட்டப்பட்டுள்ளன. அவனுடைய ஆடையும் அவ்வாறே. அவன் ஹராமான தடுக்கப்பட்ட வழியில்தான் தன் உடலையும் வளர்த்திருக்கின்றான். இறை வரம்புகளை மீறிய இத்தகைய மனிதனுடைய பிரார்த்தனை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும்? ஆதாரம் முஸ்லிம். பிரார்த்தனையை தொடர்ந்து கடைபிடித்து வாருங்கள். இறைவனின் முன்னிலையில் தன்னுடைய இயலாமை தேவைகளை சொல்லி முறையிட்டு கொண்டிருப்பதும் இறைவனுக்கு வழிபட்டு வாழும் வாழ்வின் வெளிப்பாடு. மேலும் அந்த பிரார்த்தனையும் ஓர் இறை வழிபாடு. தன்னிடம் பிரார்த்திக்குமாறு அல்லாஹ் மனிதனுக்கு கட்டளையிட்டுள்ளான். மனிதன் என்னை அழைத்து பிரார்த்தித்தால் நான் அதை செவியேற்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். பிரார்த்தனை புரிவதில் ஒருபோதும் சளைத்துக் கொள்ளாதீர்கள். பிரார்த்தனையால் விதி மாற்றப்படுமா இல்லையா என்னும் சஞ்சலத்தில் உழலாதீர்கள். விதியை மாற்றுவது அல்லது மாற்றாமல் இருப்பது, பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வது அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது இறைவனின் பணியாகும். அவனோ அனைத்தும் அறிந்தவன், மேலும் விவேகம் உள்ளவன். மனிதன் பணி எந்நிலையிலும் இதுவே. ஒரு யாசகனைப் போல் தமது தேவைகளை நிறைவு செய்ய வேண்டி இருப்பவனைப் போல் தொடர்ந்து பிரார்த்தித்த வண்ணம் இருக்க வேண்டும். இறைவனை விடுத்து தான் தேவை அற்றவன் என ஒரு நாடியை கூட கருதக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள், பிரார்த்திப்பதில் இயலாதவனாக இருப்பவனே அனைத்தையும் விட பெரும் இயலாதவன் ஆவான். ஆதாரம் தஃப்ரானி. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவனிடம் மதிப்பையும் கண்ணியத்தையும் அளிக்கக்கூடிய அடியானின் துஆ பிரார்த்தனையை விட வேறு எதுவும் இல்லை. ஆதாரம் திருமிதி. இறை நம்பிக்கையாளரின் சிறப்பு இதுவே. துக்கத்திலும் சுகத்திலும், வசதியற்ற கடின நிலையிலும், செழிப்பான நிலையிலும், துன்பங்களிலும் துன்பமற்ற நிலையிலும், ஓய்விலும் ஓய்வற்ற நிலையிலும் ஆக எந்நிலையிலும் அவன் ஏக இறைவனையே அழைக்கின்றான். அவன் முன் தன் தேவைகளை எடுத்துரைக்கின்றான். மேலும் தொடர்ந்து நன்மைக்காக அவனிடமே பிரார்த்தித்த வண்ணம் இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் ஒருவர் இறைவனிடம் பிரார்த்திக்கவில்லையோ அவர் மீது இறைவன் சினம் கொள்கின்றான். ஆதாரம் திருமிதி. பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று பரிபூரண நம்பிக்கை வையுங்கள். பிரார்த்தித்த விஷயங்கள் நிறைவேற தாமதமானால் நிராசை அடைந்து பிரார்த்தனையை விட்டுவிடுவதை எப்போதும் செய்யாதீர்கள். பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதை நினைத்து கவலையில் விழாமல் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வருவது பற்றி கவலை கொள்ளுங்கள். நபித்தோழர் உமர் அலி அவர்கள் கூறுகிறார்கள், நான் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவது குறித்து கவலை அடைவதில்லை, ஆனால் பிரார்த்தனை செய்வது குறித்து மட்டுமே கவலைப்படுகின்றேன். பிரார்த்தனை செய்யும் வேறு எனக்கு கிடைத்தால் பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நான் நம்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் தன் தேவையை கூறி அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தால் அல்லாஹ் அவர் கேட்டதை தந்து விடுகின்றான், அல்லது அவருடைய வேறு தேவையை பூர்த்தி செய்கின்றான், அல்லது அவர் பிரார்த்தனையில் கேட்ட விஷயத்தை அவருக்காக மறுமையில் சேகரித்து வைக்கின்றான். மறுமையில் அல்லாஹ் ஒரு இறை நம்பிக்கையாளரை அழைத்து வரச் செய்து தன் முன்னிலையில் நிற்க வைத்து கேட்பான், என்னுடைய அடியானே, என்னிடம் பிரார்த்திக்குமாறு உனக்கு கட்டளையிட்டிருந்தேன், நீ பிரார்த்தனை செய்தாயா? அதற்கு அடியான், ஆம் என் இறைவனே, நான் உன்னிடம் இறைஞ்சினேன் என்று பதிலளிப்பான். மேலும் உன்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வேன் என்று வாக்குறுதி அளித்திருந்தேன், எனவே நீ பிரார்த்தனை செய்தாயா என்று
என்று இறைவன் கேட்பான். அதற்கு இறை நம்பிக்கையாளன், ஆம் அதிபதியே, நான் பிரார்த்தனை செய்திருந்தேன். அதற்கு இறைவன் கூறுவான், நீ என்னிடம் பிரார்த்தனை செய்ததை நான் ஏற்றுக்கொண்டேன். நீ இந்த நாளில் உன்னுடைய இந்த கவலையும் துன்பமும் நீக்கப்பட வேண்டும் என பிரார்த்தனை செய்யவில்லையா? மேலும் நான் உனக்கு அந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலை வழங்கவில்லையா? அம்மனிதன் கூறுவான், இறைவா, முற்றிலும் சரியானது. பிறகு இறைவன் கூறுவான், நீ செய்த பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டு இம்மையிலேயே உன் விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டேன். மேலும் பிறிதொரு நாள் வேறு துக்கத்தில் நீ மூழ்கி இருந்தாய். அப்போது அந்த துன்பத்தை நீக்கும்படி என்னிடம் பிரார்த்தனை புரிந்தாய். ஆனால் அந்த கஷ்டங்களிலிருந்து நீ விடுதலை பெறவில்லை. தொடர்ந்து அதிலேயே மூழ்கி இருந்தாய். அம்மனிதன் கூறுவான், ஆம் இறைவனே, அவ்வாறு தான் நடந்தது. அதற்கு இறைவன் கூறுவான், நான் உன்னுடைய பிரார்த்தனைக்கு பகரமாக சுவனத்தில் விதவிதமான கொடைகளை உனக்காக வைத்துள்ளேன். மேலும் இது போலவே மற்ற தேவைகளை பற்றியும் விசாரிப்பான். இது போலவே பதில் கூறுவான். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளன் செய்யும் எந்த ஒரு பிரார்த்தனையை பற்றியும் பின்வருமாறு இறைவன் கூறாமல் இருப்பதில்லை. இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு இந்நிலையே நீ கேட்டவுடன் வழங்கிவிட்டேன். மேலும் உன்னுடைய இந்த பிரார்த்தனைகள் காரணமாக உன்னுடைய மறுமைக்கான கொடைகளை சேர்த்து வைத்துள்ளேன். அப்போது இறை நம்பிக்கையாளன் நினைப்பான், அந்தோ என்னுடைய எந்த பிரார்த்தனையும் இம்மையில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்க கூடாதா? அதற்கு பகரமாக மறுமையில் கொடைகள் கிடைத்திருக்குமே. எனவே மனிதன் எந்த ஒரு நிலையிலும் பிரார்த்தனை செய்த வண்ணம் இருக்க வேண்டும். ஆதாரம் ஹாக்கிம். பிரார்த்தனை செய்யும் போது புற ஒழுங்குமுறைகளையும் தூய்மையையும் முழுக்க முழுக்க பேணுங்கள். அசுத்தமான உணர்வுகள், இழிவான எண்ணங்கள், தவறான கோட்பாடுகளை விட்டும் உங்களுடைய இதயங்களை தூய்மையாக வைத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்யுங்கள். திருமறை கூறுகிறது, திண்ணமாக அல்லாஹ் தீமையிலிருந்து விலகி இருப்பவர்களையும் தூய்மையை பேணிக் கொள்பவர்களையும் நேசிக்கின்றான். திருக்குர்ஆன் 2:222. இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.